ஹாய், வெல்கம் டு தமிழ் பெஸ்ட் ஐடியாஸ். இன்றைக்கி நம்ம ஃபேக்ட்ரி விசிட்டில் ஒரு தொழிற்சாலையில் பிளாஸ்டிக் ஷர்ட் பட்டன்களை எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்க்க போகிறோம். பட்டன்களை தயாரிப்பதற்கு பயன்படுத்தும் மிக முக்கியமான மூலப்பொருட்கள் லிக்விட் பாலிஸ்டர், இது ஒரு பிளாஸ்டிக் பொருள், வேக்ஸ், சாயங்கள் மற்றும் கெமிக்கல் கேட்டலிஸ்ட், அதாவது ரசாயன வினையூக்கி, சாயங்கள் மற்றும் லிக்விட் பாலிஸ்டர் கலவை. விரும்பிய வண்ணத்திற்கான பட்டன்களை பெற சாயங்கள் லிக்விட் பாலிஸ்டருடன் கலக்கப்படுகின்றன. பாலிஸ்டரை கடினப்படுத்த கெமிக்கல் கேட்டலிஸ்ட் சேர்க்கப்படுகிறது. மேலும் 1% வேக்ஸ் மின்னுவதற்காக மற்றும் எளிதில் அகற்றும் நோக்கத்திற்காக சேர்க்கப்படுகிறது. சாயம் கலந்த பிறகு லிக்விட் பாலிஸ்டர் கலவை இரும்பில் செய்யப்பட்ட ஒரு பெரிய சுழலும் உலோக உருளையில் மெட்டல் பீக்கரில் வைக்கப்பட்டு குரோம் கலர் கோட்டிங் கரைசலுடன் வரிசையாக ஊற்றப்படுகிறது. சிலிண்டர் ட்ரம் பொதுவாக 2 அடி நீளமும் 4 அடி விட்டமும் கொண்டது. சிலிண்டர் அதன் பக்கங்களில் இணைக்கப்பட்ட மோட்டாரின் உதவியுடன் சுற்றுகிறது. அவை ட்ரம்மை நிமிடத்திற்கு சுமார் 250 சுழற்சிகளில் சுழற்றுகின்றன. பாலிஸ்டர் கலவை மெதுவாக உருளை ட்ரம்மின் சுழலும் உட்புறத்தில் ஊற்றப்படுகிறது. சுழற்சியின் மைய விலக்கு விசை, அதாவது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆனது பாலிஸ்டர் கரைசலை பரவச் செய்து உருளை ட்ரம்மில் ஒரு சீரான தடிமன் கொண்ட பிளாஸ்டிக் ஷீட்டாக மாற்றுகிறது. தடிமனான பட்டன்களுக்கு அதிக அளவு லிக்விட் பாலிஸ்டர் ஊற்றப்படுகிறது. அதே நேரத்தில் மெல்லிய பட்டன்களை உருவாக்க குறைந்த லிக்விட் பாலிஸ்டர் ஊற்றப்படுகிறது. சிலிண்டரை சுற்றி 2 அங்குல தடுப்பு பாலிஸ்டர் கரைசல் வெளியேறுவதை தடுக்கிறது. பாலிஸ்டர் ஷீட்டை கடினப்படுத்துதல். கலக்கப்பட்ட கெமிக்கல் கேட்டலிஸ்டின் ரியாக்ஷனால ட்ரம்மில் சுழலும் லிக்விட் பாலிஸ்டர் கடினமாக தொடங்குகிறது. வேக்ஸ் ஆனது பாலிஸ்டரின் மேலேயும் கீழேயும் உயர்ந்து கடினப்படுத்தப்பட்ட பாலிஸ்டர் மெழுகின் 2 அடுக்குகளுக்கு இடையில் நிலைநிறுத்தப்படுகிறது. சுமார் 20 நிமிட சுழற்சிக்கு பிறகு பாலிஸ்டர் ஷீட் அதன் லிக்விட் நிலையில் இருந்து ஒரு திடமான ஷீட்டாக மாறுகிறது. பாலிஸ்டர் ஷீட் சரியான கடினத்தன்மையை அடைந்ததும் உருளும் ட்ரம் நிறுத்தப்பட்டு பாலிஸ்டர் ஷீட் அங்கிருந்து நீக்கப்படுகிறது. ஏற்கனவே கலக்கப்பட்ட வேக்ஸ் ட்ரம்மில் இருந்து பாலிஸ்டர் ஷீட் அகற்றுவதை எளிதாக்குகிறது. பாலிஸ்டர் ஷீட் இன்னும் முழுமையாக கடினத்தன்மையை அடையவில்லை. பிளாஸ்டிக்கின் மேலடுக்கு உருட்டப்பட்டு ஒரு பிளாங்க் இயந்திரத்தில், அதாவது பிளாங்கிங் மிஷினில் வைக்கப்படுகிறது. பிளாங்கிங் மிஷின் பாலிஸ்டர் ஷீட்டை ஒரு கன்வேயர் பெல்ட்டில் நகர்த்துகிறது. ஷீட் பெல்ட்டை கடந்து செல்லும் போது எக்கினா செய்யப்பட்ட வட்ட வடிவ கட்டிங் டைல்ஸ் அதன் மேல் இறங்கி பிளாங்க்ஸ் எனப்படும் பட்டன் அளவிலான வட்டங்களை பஞ்சிங் செய்து வெட்டுகிறது. இந்த பஞ்சிங் செய்யப்பட்ட வட்ட வடிவ பிளாஸ்டிக்குகள் தான் பிளாங்க்ஸ் என்று குறிப்பிடப்படுகிறது. பட்டன்களின் நிலையான அளவு குறிப்பிடப்பட்டு தேவைகளுக்கு ஏற்ப வெவ்வேறு விட்டம் கொண்ட டைகளை உருவாக்கி பிளாங்க் இயந்திரத்தில் ஏற்றலாம். பிளாங்க்ஸ் வெட்டப்பட்ட பிறகு அவை ஒரு சேனலில் விழுகின்றன. மேலும் பஞ்ச் செய்யப்பட்ட பாலிஸ்டர் ஷீட்டின் தேவையில்லாத மீதம் ஒரு இடத்தில் கன்வேயர் பெல்ட்டின் கீழ் உருண்டு விழுகிறது. ஷீட்டை வெட்டுவதற்கான இந்த முழு செயல்முறையும் 2 to 4 நிமிடங்கள் வரை எடுக்கும். இந்த நேரமானது செய்யப்பட்ட பட்டன்களின் அளவை பொறுத்து மாறுபடுகிறது. பிளாங்குகளை சீராக்குதல். பிளாங்குகள் இன்னும் சூடாக இருப்பதால் குளிரூட்டும் செயல்முறை தேவை. நாம் அதை நேரடியாக காற்றில் குளிர்வித்தால் பிளாங்குகள் உடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். எனவே பிளாங்குகள் சூடான மற்றும் குளிர் செயல்முறைக்கு உட்படுத்தப்படுகிறது. பிளாங்குகள் சூடான நீரின் தொட்டியில் வைக்கப்படுகின்றன. இது 110 டிகிரி செல்சியஸுக்கு சூடேற்றப்படுகிறது. தண்ணீர் மெதுவாக குளிர்ச்சி அடையும் பொழுது பாலிஸ்டர் பிளாங்குகள் கடினமாகின்றன. பட்டன்களின் வகையை பொறுத்து 10 முதல் 24 மணி நேரம் வரை இந்த செயல்முறை நீடிக்கிறது. பின்னர் பட்டன்களை உலர்த்துவதற்கு ஹைட்ரோ இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. பட்டன் தயாரிப்பின் இறுதி கட்டத்தில் பட்டன்கள் வழங்குபவரின் விவரக்குறிப்புகளுக்கு ஏற்ப பட்டன் பஞ்ச் செய்யப்படுகிறது. வளைந்த, விளிம்பு அல்லது சற்று குழிவான பட்டன் போன்று பட்டன்களை உருவாக்க வெவ்வேறு வெட்டுக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. வெட்டும் கருவி வெட்டும் இயந்திரத்தில் வைக்கப்பட்டு பட்டன்கள் இயந்திரத்தின் மேற்புறத்தில் ஒரு ஹேப்பரில் ஒவ்வொன்றாக விழுமாறு போடப்படுகிறது. பிளாங்குகள் ஒரு ஹோல்டரில் விழுகின்றன. அங்கு அவை இறுக்கமாக இருக்கப்பட்டு வெட்டும் கருவியை நோக்கி நகர்த்தப்படுகின்றன. சுழலும் கத்தி வெளியே வந்து பட்டனை செதுக்கி பின்வாங்குகிறது. பின்னர் ஸ்பெசிபிகேஷன்களுக்கு ஏற்ப துளைகளின் விட்டம் மற்றும் அவற்றுக்கு இடையேயான தூரம் ஆகியவை துல்லியமாக பட்டன்களை துளையிடும் ஊசியின் உதவியுடன் துளையிடப்படுகிறது. அங்கு பட்டன்களில் 4 அல்லது 2 துளைகள் இடப்படும். ஹோல்டரில் இருந்து பட்டன்கள் ஒரு வேக்கம் இயந்திரத்தின் உதவி கொண்டு அடியில் உள்ள பெட்டியில் உறிஞ்சப்படுகின்றன. ஒரு நிமிடத்தில் 100கணக்கான பட்டன்கள் உருவாக்கப்படுகின்றன. இருப்பினும் பட்டன்களின் அளவு மற்றும் வடிவமைப்பின் சிக்கலான தன்மைக்கு ஏற்ப எண்ணிக்கை மாறுபடும். பட்டன்களை மெருகூட்டுதல். பட்டன்களை பளபளக்க செய்ய பட்டன்கள் பாலிஷ் செய்யப்படுகின்றன. பட்டன்கள் நீர், சொரசொரப்பு பொருள் மற்றும் ஃபோமிங் ஏஜென்ட்ஸ் ஆகியவற்றை கொண்ட ட்ரம்மில் வைக்கப்படுகின்றன. ட்ரம் சுமார் 24 மணி நேரம் சுழலும். பட்டன்கள் மிருதுவாகவும் பளபளப்பாகவும் ஆகும் வரை ட்ரம்மில் குதிக்கும். இறுதியாக பட்டன்கள் ஹைட்ரோ இயந்திரம் மூலம் கழுவி உலர்த்தப்படுகின்றன. ஒரு ட்ரம்மில் பட்டனின் அளவு சுமார் 30 கிலோ இருக்கும்.
பட்டன்கள் மெருகூட்டப்பட்ட பிறகு அவை கன்வேயர் பெல்ட்டில் வைக்கப்பட்டு பரிசோதிக்கப்படுகின்றன. தரக்கட்டுப்பாடு ஆய்வாளர் குறைபாடுகள் உள்ளதா என ஒவ்வொரு பட்டனையும் சரிபார்த்து விரிசல் அல்லது தவறான பட்டன்களை அகற்றுவார். கச்சிதமாக தயாரிக்கப்பட்ட பட்டன்கள் பின்னர் விற்பனைக்காக சேகரிக்கப்பட்டு வாங்குபவருக்கு டெலிவரி செய்ய குடோனிற்கு அனுப்பப்படும். நன்றி.